தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய பகுதிகளில் இன்றைய தினம் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இன்று காலை தனி விமானம் மூலமாக திருச்சி சென்று சாலை மார்க்கமாக தற்போது சென்று கொண்டிருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், விஜய் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் கிராமம் வழியாக சரியாக ஒரு 10 நிமிடத்திற்கு முன்பாக அந்த பகுதியிலிருந்து கடந்து உரையாற்றக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். இந்த நிலையில தான் தற்பொழுது நாகப்பட்டினத்திற்கு விஜயனுடைய இந்த வருகை என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கடந்த 2011ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை விஜய் மக்கள் இயக்கம் என்று இருந்த பொழுது ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்பொழுது நாகப்பட்டினம் வந்திருந்த விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய தலைவராக வந்திருந்த விஜய் தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக சுமார் ஒரு 14 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நாகப்பட்டினத்திற்கு மக்களை சந்திப்பு இயக்கமாக நடத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். 2026ஆம் ஆண்டு தேர்தலை ஒட்டி இந்த மக்கள் சந்திப்பு இயக்கம் என்பது நடைபெறுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கடந்த 2011ஆம் ஆண்டை பொறுத்தவரையில அப்போது இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர் தாக்குதலுக்கு உள்ளானதை கண்டித்து அப்பொழுது அந்த கூட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்பொழுதே அந்த கூட்டத்திற்கு சுமார் ஒரு 20,000 தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள், பொதுமக்கள் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்ச்சியிலும் கூட பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் பொறுத்தவரையில கட்டுக்கடங்காத கூட்டம் என்பது இருந்ததால் கடந்த 2011ஆம் ஆண்டு என்பது அந்த பகுதியில லத்தி சார்ஜும் லேசான தடியடியும் என்பது அப்பொழுதே நடத்தப்பட்டது. அதனை தொடர்ந்துதான் தற்பொழுது 14 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அந்த பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் சென்றடைந்து அந்த தன்னுடைய உரையை தொடங்க இருக்கிறார். கருப்பு உடை அணிந்து இலங்கை கடற்படைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில கடந்த 2011ஆம் ஆண்டு இதே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தையும் கண்டன பொதுக்கூட்டத்தை விஜய் மக்கள் இயக்கம் ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது பேசும் பொழுது மத்திய மாநில அரசுகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில பிரதமருக்கும் அப்போதைய தமிழக முதலமைச்சருக்கு உடனடியாக தனது ரசிகர்கள் இந்த பிரச்சனையை குறித்து டெலிகிராம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கூட்டத்தில் பேசியது மிகவும் அந்த காலத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதே போல அப்பொழுது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட போது கூட அரசியல் வருவதற்காக இது போன்று செய்கிறார் என அப்போது சில கட்சிகள் அவரை சில கட்சியினர் சில அமைப்புகள் விமர்சித்ததாகவும், ஆனால் சமூக பொறுப்புடன் இந்த கூட்டத்தில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் என அந்த கூட்டத்தில் விஜய் பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதை தொடர்ந்து தற்பொழுது இந்த டெல்டா பகுதியில இன்றைய தினம் விஜய் உரையாற்றிருக்கக்கூடிய சூழ்நிலை விவசாயிகள் அதே போன்று மீனவர்கள் பிரச்சனைகள் குறித்து அவர் உரையாடுவார் என்றும், அதே போன்று பல்வேறு விஷயங்கள், அதாவது மாவட்டம் சார்ந்த நிலம் சார்ந்த பிரச்சனைகள், அதற்காக அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்பது குறித்து மிக முக்கியமான விஷயங்கள் இன்றைய தினம் பேச்சில் இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.